ககன் வீட்டில் நடந்த ப்ராப்ளத்துக்கு அப்புறம் செர்ரியும் நக்ஷத்ராவும் வீட்டுக்கு வராங்க. நக்ஷத்ரா சொல்கிறா, நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் செர்ரி அப்படின்றா. அப்படியா, நான் கூட தான் டயர்ட் ஆயிட்டேன், என்னவோ நீ மட்டும் டயர்டான மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே கோச்சுக்கிட்டே உள்ள வரா. செர்ரி சோஃபால உட்காந்துருக்காரு. நக்ஷத்ரா அந்த வழியா வரா. ஏ நக்ஷு, கொஞ்சம் டீ வச்சு எடுத்துட்டு வா, எனக்கு தலை வலிக்குதுன்னு சொல்றாரு. என்னது, நான் இப்போதானே டயர்டா இருக்கேன்னு உனக்கு சொன்னேன், அந்த டீ என்னவோ நீயே கொஞ்சம் வச்சு எனக்கும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாம் இல்லை அப்படின்ன உடனே கோவம் வந்த செர்ரி, என்ன கேட்ட, நான் வச்சு எடுத்துகிட்டு வரணுமா அப்படின்னு கேட்க, ஏன் கொடுக்கக்கூடாதா, இதுக்கு முன்னாடி போன மாதிரி பயந்துட்டு இருப்ப, இப்போ தலை மேலே ஏறி உட்காந்து அதிகாரத்தை பண்ணுற அப்படின்னு சொன்ன உடனே, என்னடி சொன்னேன் அப்படின்னு பலான்னு ஓங்கி ஒரு அறை விடுறாரு. என்னடி மறந்துட்டியா, நேற்று நடந்த கதையெல்லாம் மறந்துட்ட போல இருக்கு அப்படின்னு திரும்ப ஓங்கி அறை விடும்போது செர்ரி அப்படின்னு கத்துறாங்க அபூர்வா. கோவமாக வந்து செர்ரியோட கழுத்தை பிடிக்கிறாங்க. என்ன தைரியம் தான் என் பொண்ணே நீ அடிக்கிறியா, உன்னை இன்னைக்கு என்ன பண்றேன்னு பாரு, என் கையால தாண்டா உனக்கு சாவுன்னு சொல்லிட்டு கழுத்தை நெரிக்கிறாங்க. வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே ஓடி வந்து அபூர்வாவை விளக்கிடுறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அபூர்வா அப்படின்னு கத்துறாரு சரச்சந்திரா. உங்களுக்கு எதுவுமே புரியல மாமான்னு இவளும் கத்துறா. இவங்க பொழப்பு நம்ம எச்ச சோத்து சாப்பிட்ற பொழப்பு, இன்னைக்கு நம்மளையே அழ வைக்கிறானுங்க அப்படின்னு உடனே கோவப்பட்ட கேபி, அபூர்வா என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா, மரியாதையா பேசுங்க அப்படின்னு உடனே, உங்களுக்கு எதுக்குடா மரியாதை, எங்களை அண்டி தானே நீங்க வாழறீங்க, நான் சொல்றது நிஜம் தானே அப்படின்ன உடனே, அபூர்வா வாய மூடு அப்படின்றாரு சரச்சந்திரா. கேபி என்ன சொன்னாரோ அதே தான் நானும் சொல்கிறேன், கோவத்தில் எல்லை மீறி பேசுகிற. கேபி என் தங்கச்சி புருஷன், செர்ரி நம்ம மருமகன், பார்த்து பேசணும் நீ அப்படின்னு உடனே கோவப்பட்ட அபூர்வா, மாமா உனக்கு யார் முக்கியம், நம்ம பொண்ணா இல்லை இவன் செர்ரியா அப்படின்னு கேட்குறாங்க. உன்னால் சொல்ல முடியாது மாமா, எனக்கு தெரியும், ரெண்டு பேருமே முக்கியம்னு மட்டும் சொல்லிடாத. இன்னைக்கு இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா, நம்ம பொண்ணு மேலே கை வைக்கிறான், அதான் மாமா நம்ம பொண்ணை இவன் அடிச்சிட்டான், அதை என் கண்ணால் பார்த்தேன் அப்படின்னு உடனே கோவப்பட்ட சரச்சந்திரா, என்னடா செர்ரி என் பொண்ணு அடிச்சியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே செர்ரி, மாமா நான் எதுக்கு மாமா நக்ஷு அடிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு நாடகத்தை போடுறாரு. ஏண்டா பொய் சொல்கிறேன்னு அபூர்வா திரும்பவும் அடிக்க வரும்போது சரச்சந்திரா தடுக்கிறாரு. எதுக்காக இப்படி பண்ணுற, அமைதியா இரு. உடனே செர்ரியோ, நட்சத்திராவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது அத்தைக்கு பிடிக்கல, அந்த கோவத்தில் தான் இருக்காங்க, எப்போ வேணாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க. நக்ஷு நான் உன்னை அடிச்சேனா அப்படின்னு அப்பாவியா கேட்குறாரு செர்ரி. நட்சத்திரா, இல்லை என்னை அவர் அடிக்கலை, அவர் காட்டுற பாசத்தால் என் கண்ணில் தண்ணி வந்துச்சு, அதை பார்த்து என்னை அடிச்சிட்டாங்கன்னு அம்மா தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்பா அப்படின்னு சொல்ல, அடியே உனக்கு என்னடி ஆச்சு, அவன் என்னடி மயக்க மருந்து கொடுத்துட்டான் உனக்கு, பொய் சொல்கிறான் மாமா, இப்போ பொய் சொல்கிறான்னு அபூர்வா கத்த. நான் பொய் சொல்லலை மம்மி, நீ தான் பொய் சொல்லிட்டு இருக்க, நீ எப்படி அப்பாவை பார்த்துக்கிறியோ அதே மாதிரி தான் அவர் என்னை பார்த்துக்கிறாருன்னு சொல்கிறா. ஐயோன்னு அபூர்வா கத்த. இங்கே பாரு அபூர்வா, உனக்குள்ளே இருந்த நல்ல மனசு எங்கே போச்சு, இவன் நம்ம மருமகன் உன் மனசில் ஏற்றுக்கோ, இப்போ தான் நம்ம பொண்ணு திருந்தி வாழ்ந்துட்டு இருக்கா, அந்த வாழ்க்கையில் நெருப்பள்ளி கொட்டாத அப்படின்னு சரச்சந்திரா சொல்ல அப்படியே ஸ்டன் ஆயிட்டு நிக்கிறாங்க அபூர்வா. இதுக்கு மேலே செர்ரி மேலே ஏதாவது புகார் கொடுத்த நான் என்ன பண்ணுவேனே தெரியாது, எல்லாரும் போங்க அவங்கவுங்க ரூமுக்கு அப்படின்னு கத்துறாரு சரச்சந்திரா. இப்படி அவமானப்படுத்திட்டாரேமா மாப்பிள்ள அப்படின்னு சித்தி வெறுப்பேத்த கோவப்பட்ட அபூர்வா அடிக்க வராங்க. என்ன அடிக்காத, உனக்கு இவ்வளோ அவமானத்தை கொடுத்தது உன் பொண்ணு தான், அவளை போய் கேளு அப்படின்னு சொன்ன உடனே அபூர்வா கோபத்தோட நட்சத்திரா ரூமுக்கு போறாங்க. இங்க சூர்யா பூமியை டார்ச்சர் பண்றாரு. நீ தான் உண்மையா லவ் பண்ற, அவன் லவ் பண்ணல, அந்த தாலியை கழட்டி வீசி எரிஞ்சிட்டு உன் அப்பா வீட்டுக்கு போ, நீ ராணி மாதிரி அங்கே வாழ்வே, அவர் ராணி மாதிரி உன்னை பார்த்துக்குவாரு, இவன் கூட இருந்தீங்கன்னா உன் லைஃபே சூன்யமாயிடும் அப்படி இப்படி ஏதோ சொல்றாரு. பெரிய கட்டை எடுத்துட்டு வந்து சூர்யா தலை மேலே போட்டு பூமியை காப்பாற்றி கூட்டிட்டு போற மாதிரியும், பூமி வாணும் போது நான் வரமாட்டேன், நான் இங்கே செத்துருவேன்னு பூமி சொல்லும் போது பலார்னு ஓங்கி கன்னத்தில் அரைஞ்சி வா போலான்னு ககன் கூப்பிடும் போது திடுக்கிட்டு எந்திரிக்கிறா. என்ன, அவன் வந்து உன்னை காப்பாத்தினமா நீ கனவு காண்றியா அப்படின்னு கேட்குறாரு சூர்யா. நட்சத்திரா செர்ரியோட கால் அழுத்தி விட்டுட்டு இருக்கும்போது கோபத்தோட வந்த அபூர்வா, என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்ன உடனே, அத்தை புருஷன் பொண்டாட்டி இருக்கிற ரூம்ல இப்படி திடீர்னு வரீங்களா, அசிங்கமா இல்லை உங்களுக்கு அப்படின்னு, என்னடா சொல்ற அப்படின்னு பலான்னு ஓங்கி அடிக்கிறாங்க. உன்ன மாதிரி புள்ள பூச்சிங்கள்லாம் என்ன கொஷின் கேட்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்ன உடனே, இந்த மாதிரி மிரட்டினீங்கன்னா நான் மாமாவை கூப்பிடுவேன்னு சரி சொல்ல, ஆமாடா நீ கூப்பிட்ட உடனே வந்து நிக்கிறதுக்கு அவர் என்ன கடவுளா, அப்படி வந்தாலும் நான் சொல்ற கட்டுக்கதையை நம்புற ஆளுடா அவரு அப்படின்னு திரும்பவும் பலான்னு அடிக்கிறா. எதுக்குன்னு தெரியல, செர்ரி நல்லா அடி வாங்கிட்டே இருக்காரு. இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. ஆனா ப்ரமோல ககன் வந்து அபூர்வாவை மிரட்டி கேட்குறாரு, எங்க இருக்கா பூமி அப்படின்னா, அவ போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பா, ஏன்டா என்ன கேட்குற அப்படின்றாங்க. பூமி எங்க இருக்கா அதை சொல்லு, பூமி எங்க இருக்கா அதே சொல்லு, என்னடா நீ பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கிய அப்படின்ன உடனே, இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு சொல்லுன்னு சொன்ன உடனே அந்த வீடியோ பார்க்குறாங்க. அந்த வீடியோ பார்த்து சித்தி, அபூர்வா, நட்சத்திரா 3 பேருமே ஷாக் ஆகுறாங்க. என்னன்னா அந்த வீடியோல செர்ரிய புதைக்கிற அந்த வீடியோ பார்த்த உடனே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அபூர்வா சொல்லிடுற, இந்த இடத்துல பூமியை மறைச்சு வச்சிருக்கான் சூர்யா.